அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் கொஞ்சம் எர்லியாகவே போடுறேங்க. நான் கொஞ்சம் வெளியில் போனதுனால இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைக் எப்படி ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் அப்டேஷன் வந்து 9th தான் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படி பயன்படுத்தணும், எப்படி என்ன எங்கள் கிளாஸ் எல்லாமே அதுக்கான லிங்க் டெலிகிராமில் அதுக்கு நியராக வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த 26,100 புட்டு 62 rupees வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, இதுதான் 62க்கு லைன் போட்டிருக்கேன். ஒரு ஹரிசாண்டல் லைன் ப்ளூ கலர்ல இருக்கு. அந்த லைனுக்கு உடைச்சிருச்சு, அப்போ அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறினாலே மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன், அப்சைடு செல்லும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிஃப்டி ஏறுறதுக்கே ட்ரை பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதே நீங்க வந்துட்டு இங்க இருந்து ஏன் திரும்பினாரு, அதை விட்டுருங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு விலையில திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணணும். 62 இதெல்லாம் ஃபால்ஸ். 62 போனாரு, மறுபடியும் 62. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா யூடியூப் எல்லாத்துலயும் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டு, பையருக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு. கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய இது தெரியல முழுமையா அப்படிங்கிறது தான் மீனிங். ஆப்ஷன் பையருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் எந்த விலையில வாங்கணும், அப்படியே பாட்டம்ல தான் வாங்கணும். 62 டாப் தான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ்னாக்கலாம் அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல பை பண்ணுவோம்ல ஒரு சைக்கிள் கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல பை பண்ணி ட்ரேட் பண்ணிருப்போமா இல்லையா? அப்போ இன்னைக்கு மட்டும் மொத்தம் 4 ட்ரேட். இந்த மாதிரி ட்ரேட் தான் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க ட்ரெண்டிங் டேல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, ஒரு இடத்துல போனோடனே புக் பண்ணிடுவீங்க, கண்டிப்பா ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ புக் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் போறதுக்கு பயம் வந்துடும். அது ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கும், ஆனா விட்டுருக்கோம். ஆனா இந்த ட்ரேட்ல எடுத்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 ட்ரேட் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா எல்லா யூடியூப்லயும் நீங்க சைட்வேஸ் மார்க்கெட் ஆப்ஷன் பையர் கால் போட்டு ரெண்டுமே மைனஸ்ல இருக்குது பாருங்க அப்படின்னு போடுவோம் வீடியோ. புரியுதுங்களா? அப்போ சிந்திங்க. இந்த வீடியோவை நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். மாற்றி சிந்திக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க மார்க்கெட் வெறும் நிஃப்டி 50 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நாம ட்ரேட் பண்ணணும். அதுதான் மேக்ஸ். அந்த பாட்டம்னா அந்த பாட்டம் தான், அந்த டாப்னா அந்த டாப் தான். அதோட டிசைட் பண்ணிடணும். அப்போ இது வந்து பெரிய டாபிக். இது வந்து முழுமையா படித்து அதை பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க போடுற கால்குலேஷனும் அங்க நடக்கணும். நடந்தாதான் அதை பயன்படுத்திக்கணும். ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போனா உடனே அப்படியே எடுத்து அப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் நடக்குதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை வந்து ட்ரேட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டு இதுல இருக்கும்போது கீழே ஏறதுக்கே ட்ரை பண்ணிருக்கும். இப்படியே தான் ட்ரேட் ஆயிருக்கும். அதை காலையில நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட். அதெல்லாம் ஒரு ட்ரெண்டா இருக்குமா, எப்படி இருக்கும் மார்க்கெட், எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட். இதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியிலேயே அதாவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தா போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.